ரெஸ்யூம். வேலை தேடுற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதாங்க அந்த ரெஸ்யூம்ங்க. ரெஸ்யூம்னா என்ன வந்து உன்னை பற்றி நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, என்னெல்லாம் சாதிச்சிருக்குன்னு சொல்கிறது தான் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸுங்க, அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறது தான் வந்து ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்யூம் தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் தயாரிச்சிருக்கிற என்னோடய ரெஸ்யூம் ரிலேட்டடான வீடியோஸுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் கண்டிப்பாங்க. ஓகே, ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் ரெஸ்யூமுக்கு ஒரு சாம்பிள் கவர் லெட்டர்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் வந்து இப்போ இந்த ஒரு டாபிக் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கிறதா இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து எப்படிலாம் ரெஸ்யூம் தயாரிக்கணும்னு அந்த கைட்லைன்ஸுங்க, அது இல்லாமல் கவர் லெட்டர்ஸ்லாம் எப்படி எழுதணும், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் கவர் லெட்டர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒருத்தர் வந்து மெயில் ஐடி கொடுக்குறாரு, ஏப்பா அவங்க ரெஸ்யூம் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்யூம் அனுப்பும் போது அது கூட சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன், எனக்கு வந்து இந்த டிகிரிலாம் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அடித்து தான் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி அனுப்பணும். நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத காரணமே இந்த கவர் லெட்டரை அனுப்ப மாட்டாங்க. கவர் லெட்டர் கண்டிப்பாக முக்கியங்க. அது மாதிரி ஒரு கவர் லெட்டரையும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப கதை பேசிட்டு இருக்க வேண்டாங்க, நம்ம நேராக வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுற சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸுங்க ஃபார் தி ரெஸ்யூம் பில்டிங்க. இதை நம்ம சாம்பிள் கவர் லெட்டர்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் வந்து கூகுளுக்கு போயிடுங்க. கூகுளில் ஹார்வர்ட் ரெஸ்யூம் டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் அந்த மொதல் லிங்கேங்க. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஓசிஎஸ் ரெஸ்யூமே அண்டு கவர் லெட்டர்ஸ்னு இருக்கும். சூப்பர். இது அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரேங்க, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்யூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் எ ஸ்ட்ராங் ரெஸ்யூமே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்யூம் டிப்ஸுங்க. டாப் 6 ரெஸ்யூம் மிஸ்டேக். நீங்கள் மிஸ்டேக்லாம் நீங்கள் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும்? ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸுங்க, இமெயிலெலாம் வந்து தப்பாக இருக்கலாம், ஃபோன் இன்ஃபர்மேஷனுங்க, பாசிவ் லாங்குவேஜ் வந்து இருக்கக்கூடாது, வெல் ஆர்கனைஸ்டாக தெளிவான ரெஸ்யூமாக இல்லாமல் இருக்குங்க, நாட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ரிசல்ட்ஸுங்க, ரொம்ப பெரிய ரெஸ்யூமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ரெஸ்யூம் நீங்கள் தயாரிக்கும் போது பண்ணுற மிஸ்டேக்காக. ரெஸ்யூம் லாங்குவேஜ் ஷுட் பி, ஓகேவா, எப்படி இருக்கணும், டூஸ் இதெல்லாம் ரெஸ்யூமில் இருக்கணும், டோன்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்ஷன் வேர்ப்ஸுங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே ரெஸ்யூமில் நீ பக்காவாக போட்டுரு. அக்காம்ப்ளிஷ்டுங்க, அச்சீவ்டு, அட்மினிஸ்ட்ரேட், அனலைஸுங்க, இந்த மாதிரி பக்காவாக போடணும். கம்யூனிகேஷன் வைஸாக வந்து கம்யூனிகேஷனோட அதாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணும்போது, சார் இந்த ப்ரோக்ராமை நான் தான் சார் பண்ணேன், எப்படி சார் பண்ணால் நான் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணேன், சூப்பர்வைஸ் பண்ணேன், டீமை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸ்கெடியூல் பண்ணேன், ரிவ்யூ பண்ணேன், ரீஆர்கனைஸ் பண்ணேன், ரெகுலேட் பண்ணேன், இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணுமா. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சார் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணுவேன், வில் கம்யூனிகேட்னா வந்து கரஸ்பாண்டட், டெலிவர்ட், கன்வின்ஸுங்க, கொலாபரேட், இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நான் பயங்கரமாக ப்ராஜெக்ட்லாம் ரிசர்ச் பண்ணுற ஒரு பர்சனாக வந்து கிளாரிஃபை, டயக்னோஸ், டிஸ்கவர்ட், இவாலுவேட், எக்ஸாமின், இந்த மாதிரி வார்த்தைகள் போடுங்க. நாங்கள் டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார்னா இந்த வார்த்தைகள் போடுங்க. டீச்சிங்னா இந்த வார்த்தைகள் போடுங்க. குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ராங்னா இதை போடுங்க. க்ரியேட்டிவ்னா இதை போடுங்க. இந்த மாதிரி இந்த ஹெல்பிங்னா இதை போடுங்க. ஆர்கனைசேஷனாக இதை போடுங்க. இந்த மாதிரி வந்து உன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ரெஸ்யூமை சூப்பராக இந்த வார்த்தைகள்லாம் கவர் பண்ணுங்கள். இதெல்லாம் செம்ம வந்து பவர்ஃபுல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். சார் எல்லாமே பண்ணுமா, இதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்குங்க. ஓகே, உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகுதோ எடுத்து போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்யூம் சாம்பிள்னால் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய பேர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் போட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே டப்புன்னு மேலே போட்டு, அடுத்து எஜுகேஷன்லாம் போட்டுங்க. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க, யூஸ் டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸுங்க. அதாவதுங்க 2 ப்ராஜெக்டில் இவர் இருந்திருக்காரு. 2 ப்ராஜெக்டில் இருந்திருக்காருன்னா வந்து எக்ஸாமின்டு, இங்கேயும் எக்ஸாமின்டுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை எடுத்து போடு. இங்கே வந்து ரெலவெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட் டு கேம்பஸ்ன்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து லைக் யூ கேன் டூ இட். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் எடுத்து போடுறோமா பாருங்கள். இந்த மாதிரி சாம்பிள் ரெஸ்யூம், இந்த ரெஸ்யூமில் எப்படிலாம் போட்டால் வந்து உனக்கு வேலை கிடைக்கும்ன்ட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது லீடர்ஷிப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, சரிங்களா? ஓகேவா? ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு, பப்ளிக் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸுங்க, ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக ரெஸ்யூம் நீங்கள் பில்ட் பண்ணுமா. எதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுது அதெல்லாம் எடுத்து போட்டு செம்மையாக பில்ட் பண்ண பாருங்கள். ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டுங்க வித்தவுட் புல்லட் பாயிண்ட்ஸாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
எந்த டெம்ப்ளேட் உனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோ. சரிங்க சார், கவர் லெட்டர் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்களேன். கவர் லெட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயிலாம் போட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, தேங்க்யூ நீங்கள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, அந்த மாதிரி போட்டு ஒரு கவர் லெட்டர் நீங்கள் அந்த ரெஸ்யூமோடு சேர்த்து எழுதலாமா. இங்கே பாருங்கள் சாம்பிள். சரிங்களா, ஓகேவா. கவர் லெட்டர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சாம்பிள் எழுதணும், ஓகேவா. இந்த மாதிரி மெயில் நீங்கள் ரெஸ்யூமில் நேரில் கொடுக்க தேவையில்ல, மெயில் இந்த மாதிரி எடுத்து அனுப்பிச்சு நீங்கள் சூப்பராக அனுப்பலாங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஸோ ரெஸ்யூம்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, நாம் தயாரிக்கிறதுங்க, நாம் வந்து உட்காந்து பண்ணணுங்க, ஓகேவா. ஓகே, உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுற இந்த ரெஸ்யூம் பில்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டுங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக வந்து வேலைன்றது ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்று தான் பண்ணணும். உங்கள் ரெஸ்யூமை நீ தயாரி. சாட் ஜிபிடி அந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கில் போயிட்டு உங்கள் ரெஸ்யூமை தயாரிக்காதுங்க. உன் ரெஸ்யூமை நீயே தயாரிக்கல அப்படின்னா வந்து உன்னை பற்றி உனக்கே சொல்ல தெரியலாம், வேறு யாருங்க உன்னை பற்றி சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. ஏதாவது கோர்சஸ் படிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் உங்களோட வெங்கட் from KaaShiv InfoTech Contact. வாழ்க தமிழ். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க.